எண்களின் விகிதம் சொல்லி கொடுத்துட்டு 4:5:6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அந்த 3 எண்களை எக்ஸு ஒய் இசட்டு அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதோட விகிதம் கொடுத்துட்டாங்க 4, 5, 6. அதனுடைய சராசரி 25. ஸோ சராசரினா என்ன ஃபஸ்ட்டு? இப்போ நான் ஒரு 2 நம்பர் எடுத்துக்கிறேன், 2, 3ன்னு எடுத்துக்கிறேன். இதோட சராசரின்னு என்ன பண்ணுவீங்க? அந்த 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுப்பீங்க. இதுதான் கான்செப்ட். அதே மாதிரி இந்த 3 நம்பர்ஸையும் கூட்டி 3ஆல் வகுத்தா அந்த 25 வரும். இது முதல்ல எனக்கு விகிதமாக இருக்குது, நம்பர்ஸாக இல்லை. ஸோ அதை நம்பர்ஸாக மாற்றுறதுக்கு காமனான ஒரு வேல்யூவால் பெருக்கணும். நான் எக்ஸால் பெருக்க போகிறேன். 3த்தையும் எக்ஸால் பெருக்கினா 45, சரி 4x, 5x, 6xன்னு வருமா? இப்போ எனக்கு சராசரி மெத்தடுக்கு வருவோம். இந்த 3ஐயும் கூட்டி 3ஆல் வகுத்தா எனக்கு அந்த 25 வரும். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த 3ஐயும் கூட்டுங்க. கூட்டினா என்ன வரும் நமக்கு? 15xன்னு வருமா? டிவைடட் பை 3 = 25. இதையும் கட் பண்ணால் 5, இதையும் கட் பண்ணால் 5. ஓகே, x = 5ன்னு வந்துடுச்சு. இந்த எக்ஸை 3 டேர்ம்லையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபஸ்ட் டேர்மில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 20ன்னு வரும். ரெண்டாவது சப்ஸ்டியூட் பண்ணால் 25, மூணாவது சப்ஸ்டியூட் பண்ணால் 30ன்னு வரும். நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அந்த எண்களின் மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் மிகப்பெரிய எது? 30 தானே பெருசு. அப்போ ஆன்சர் 30.